வணக்கம். மார்ச் 29 மீன ராசி, கடல் ராசியில 6 கிரகங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது நடந்தது. இந்த 6 கிரக சேர்க்கை என்னெல்லாம் உலகத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பேட்டிகள்லையும் குறிப்பிட்டிருந்தோம். பொதுவாகவே 6 கிரக சேர்க்கைங்கிறது கிரக யுத்தத்தை கொடுத்துரும். இது பொதுமக்களிடையே பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கிடும். உலகில போர் பதட்டத்தை ஏற்படுத்தும். நோய், அதாவது புதிய வைரஸால் உலகத்துக்கு எங்கோ பாதிப்புகளை கொடுக்கும். மீன ராசி குருவோட ராசி அப்படிங்கிறனால தங்கத்தை வச்சு மையப்படுத்தி பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நடந்தது. குருமார்கள் உலகத்துல மத தலைவர்களுக்கு பாதிப்பு வரும்னு சொன்னோம். அதே மாதிரி போப்பாண்டவர் அவர்கள் இயற்கை எய்திட்டார். அடுத்து மக்கள் எங்குமே உலக நாடுகள்ல எப்ப போர் நடக்கும் அப்படிங்கிற சூழல் தெரியாம இப்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா கொரோனா தெற்காசிய நாடுகள் பூரா பரவி இருக்கு. அங்க ஐரோப்பா பக்கம் போர் பதட்டத்தையும் இங்கிட்டு நோயால் பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு. முதல்ல மார்ச் 29 இருந்து 90 நாள் இந்த பாதிப்புகள்ல என்ன மாதிரி நடக்குங்கிற மினியேச்சர் மாதிரி நடந்துட்டு இருக்கு. இது கடலால் ஒரு சுனாமிய இந்த 2.5 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா ஏற்படுத்தும். ஏன்னா சனி கடல் ராசிக்குள்ள போனனால நீரை மையப்படுத்தி பிரச்சனைகள், தண்ணியே இல்லாம கஷ்டப்படுறது, தண்ணியை மையப்படுத்தி பிரச்சனைகளை உருவாக்குறது. அது நம்ம இந்தியாவில் நடந்துச்சு. ஏன்னா சிந்து நதியை நம்ம பிளாக் பண்ணதுனால பாகிஸ்தான் இன்னுமே கோபத்தோட தான் இருக்காங்க. அது மாதிரி ஒரு தெற்காசிய நாடுகள்ல பூகம்பம் ஏற்பட்டது. அடுத்ததா சுனாமி வரக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்கு. இப்படி கிரகங்கள் ஒன்றுக்கொன்று மோதி கொண்டனால பூமியில வாழக்கூடிய மக்கள் பதட்டத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருது. இது அடுத்து ஒரு மாசம், ஏன்னா மார்ச் 29 நம்ம சொல்லியிருந்தோம். ஏப்ரல் 29 முடிஞ்சிருச்சு. இப்ப மே 29 முடிஞ்சிருச்சு. அடுத்ததா ஜூன் 29. அந்த 90 நாளைக்குள்ள உலகத்துல என்னெல்லாம் நடக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டுகளுக்குள்ள அப்படிங்கிறது தான் இப்ப அது தெளிவுபடுத்தினது. இந்த ஒரு மாசத்துக்குள்ள அடுத்தடுத்து நிறைய சம்பவங்கள் நடக்க போகுது. அது மக்களுக்கு கண்டிப்பா பாதிப்பை கொடுக்கும். இதுல குறிப்பா செவ்வாய் இப்ப சிம்ம வீட்டுக்கு பயிற்சியாக போறாரு. ஜூன் 20ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா அங்க செவ்வாய் கேதுவோட சேர்ந்து சனியையும் ராகுவையும் பார்க்க போறாரு. ஏன்னா கும்பத்துல இருக்க ராகுவையும் அடுத்ததா மீனத்துல இருக்கக்கூடிய சனியையும் பார்வையிட போறாரு. செவ்வாய் ராகு செவ்வாய் சனி பார்வைகள் இருந்தாலே மக்களுக்கு பலவிதமான இன்னல்களை கொடுக்கும். நமக்கு நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். போர்னால மக்கள் பாதிக்கப்படுவாங்க. சுனாமினால மக்கள் பாதிக்கப்பட போறாங்க. நீரை மையப்படுத்தி பிரச்சனைகள் அதிகமாக போகுது. தங்கத்தின் விலை திரும்ப ஏறக்கூடிய சூழ்நிலைகளை இருக்கு. ஒரு ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் இருக்கு. தங்கத்தை மையப்படுத்தி நிறைய பிரச்சனைகள்ல மக்கள் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. பள்ளி கல்லூரி, அதாவது கல்வி நிலையங்கள்ல பாதிப்பு. அடுத்ததா பெரிய உலகின் முக்கியமான குருமார்கள், குரு ஸ்தலம், அதாவது தெய்வங்கள் வழிபடக்கூடிய இடங்கள், குறிப்பா திருச்செந்தூர் முருகன் கோவில் பக்கம் உள்ள பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா நாகர்கோயில் அந்த பெல்ட்டு, அவங்களுக்கு தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் ஏதாவது மழை நீரால் ஆபத்து வரலாம், வெள்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கவனத்துக்குரிய இடம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் நீலகிரி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பவே அந்த நிலச்சரிவு மழையால் பாதிப்புகள்லாம் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே அந்த மேற்கு மாவட்டங்களையும் அது பாதிப்படைய செய்ய போகுது. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு வெள்ளமோ அல்லது ஒரு சுனாமியோ அல்லது நீரால் சில பாதிப்புகளையும் சந்திக்க போகுது. மொத்தத்துல இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மே வரைக்குமே 2026 வரைக்குமே அவ்வளவு சிறப்பானதா இல்லை. அதுக்கு காரணம் சனி மீனராசிக்கு போனதும் குரு தன்னுடைய பகை வீடான மிதுனத்துக்கு போனனால உண்டான பாதகங்களை தான் அது செய்யும். பொதுவாக எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, குரு கும்பத்துல இருக்க ராகுவை பார்க்குறாரு, மிதுனத்துல இருக்க குரு கும்பத்துல இருக்க ராகுவை பார்த்தா பிரச்சனைகள் குறையும் அப்படின்றாங்க. அப்படிலாம் குறையாது.
குரு ராகுவை பார்த்தா குரு சண்டால யோகமா ஏற்படுத்தும். அது கண்டிப்பா மக்களுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இது தொடர்ந்து இந்த 2.5 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா, மிதுனத்தை விட்டு கடகத்துக்கு குரு போனாலும், குரு அங்கிருந்து மீனத்தை பார்ப்பாரு. ஸோ அந்த வீட்ல சனி இருக்கு. அப்ப குரு சனிங்கிறதும் சண்டால யோகத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு மக்களும் தங்களை தனிமைப்படுத்தி உடல்நிலையிலையும் சரி, மனநிலையிலையும் நம்ம பொறுமையா தான் இருக்கோம். ஏன்னா 12 ராசிகளுக்குமே அவ்வளவு சாதகமானது எதுவும் இல்ல. அதனால ரொம்ப கவனமா இருங்க. பொறுப்போட இருங்க. அதான் உங்களுக்கு முக்கியமானது. ஒரு வருட காலம் பெரிய ஒரு தொழில் தொடங்கவோ, அல்லது புது விஷயங்கள் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். குலதெய்வத்த வழிபடுங்க. உங்களுக்கு நெறைய சிறப்புகள் கண்டிப்பா உருவாகும். நன்றி.